வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா அறுகீரை மசியல். இந்த கீரை ரொம்ப சத்து நிறைந்தது. அதாவது கால்சியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி, நார் சத்து, புரத சத்து, அந்த மாதிரியான அனைத்து சத்துக்களும் இந்த கீரையில் இருக்குது. இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது, மலச்சிக்கலை நீக்குகிறது, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்கலாம். அவ்வளவு சத்துக்கள் நிறைந்த இந்த கீரை நீங்கள் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இந்த கீரையை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப அற்புத பலன்கள் அனைவருக்கும் கிடைக்கும், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை. இது எப்படி செய்யணும் அப்படின்னா, இதை நம்ம கூட்டு மாதிரி செய்யலாம், பொரியல் செய்யலாம், அவியல் செய்யலாம், இந்த மாதிரி மசியலும் செய்யலாம். அந்த மாதிரி இது எந்த விதத்துலையாவது நீங்கள் இதை செய்து சாப்பிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இது கீரை மசியல். அதாவது கீரையை நம்ம புளி போட்டு கடையும் அப்படின்னு சொல்லுவோம். இது பருப்பு போட்டும் செய்யலாம். ஆனால் அதை விட சுவையானது இது புளி போட்டு செய்யும் பொழுது. இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல ஒரு வாணலி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு சொம்பளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க, கீரை வேகிறதுக்கு. அதனால் தண்ணி விட்டுட்டு அதில் 1 கப்பு வெங்காயம் நறுக்கியது அதை கொட்டிட்டு, அதுக்கப்புறம் 1 கப்பு தக்காளியும் 1 கப்பு சரிசமமாக இருக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்தால் தான் இந்த கீரைக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 1 கப்பு தக்காளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு, ஒரு 10-15 பல் பூண்டு உரித்தது அதையும் போட்டு, அது கூடவே நம்ம இதை அறுக்கீரை. இந்த அறுக்கீரையை நீங்கள் வாங்கி நல்லா சுத்தமாக கழுவிட்டு, தண்டு கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு, இலைகளையும் சிறு தண்டுகளையும் மட்டும் நம்ம சேர்த்து அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து நான் கழுவி வச்சுருக்கேன். இது ஒரு பெரிய கட்டு நான் வாங்கி செஞ்சுருக்கேன். இந்த கட்டு கீரையை அப்படியே அந்த வெங்காயம் தக்காளியோடு போட்டு ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் தட்டு போட்டு மூடுங்க. மூடிய உடனே அந்த ஆவியிலேயே அந்த கீரை சுருங்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் தட்டை திறந்துருங்க. ஏன்னா அது கலர் மாறிடும். அதனால் தட்டை திறந்துட்டு நல்லா ஒரு 3-4 முறை நல்லா கிளறி கொடுங்க. இது ஒரு வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா 4 நிமிஷம், ரொம்ப நேரம் வேக விடாதீங்க. 4 நிமிஷம் வெந்ததுன்னா போதும். இதுக்கிடையில் நம்ம இந்த கீரைக்கு வெங்காயம் தக்காளி எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்பில் புளி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கீரை வேகும் போதே இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு அதையும் போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா அது வேகட்டும். நல்லா திறந்தே வேக வைங்க. அந்த காம்பு பகுதியும் இலையையும் கொஞ்சம் அழுத்தி பாருங்கள். அது நல்லா அழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீரை வெந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அதனுடைய பக்குவம்.